கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த மார்ச் மாதத்திலே we have to march to take fasting. இந்த மாதமானது நமக்கு ஒரு உபவாசத்தின் மாதமாக இருக்கிறது. ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்கிற இந்த வாக்கு தத்துவத்தை இந்த மாதத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து தொடர்ந்து ஜெபித்து காத்திருப்போம். தேவனுக்கு உகந்த உபவாசத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து இந்த மாதத்திலே நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கப் போகிறோம். உபவாசம் என்றால் என்ன, எதற்காக உபவாசம் எடுக்க வேண்டும், உபவாசத்தினால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, உபவாசத்தை கொண்டு நாம் எந்தெந்த விதத்தில் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பலப்படும் என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கப் போகிறோம். உபவாசத்தினாலே வியாதிகளை விரட்ட முடியும். உபவாசத்தினாலே பில்லி சூனிய ஏவல் கட்டுகள் முறிக்கப்படுகிறது, திருப்பி அனுப்பப்படுகிறது. பிசாசு பிடித்தவர்கள் உபவாசம் எடுத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கின்ற வழியில், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற வழியில் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார். அவைகள் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நான் உபவாசம் எடுக்கின்றது தி டேஸ் ஆஃப் சார்ஜிங் என்று நான் சொல்லுவேன். ஒரு பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணால் தான் பாருங்கள் தொடர்ச்சியாக அது பயன்படும். அதே போல் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் வருடம் தொடர்ந்து நாம் உபவாசம் எடுப்ப வேண்டிய கட்டாயத்திலே அல்ல, அன்பிலே நாம் எடுப்போம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வருடத்திற்கு ஒரு முறையாவது உபவாசம் இருக்க வேண்டும். வேதத்திலே எத்தனை முறை உபவாசம் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற வழியில் 40 நாட்கள் உபவாசம் இருந்ததாக நாம் வேதத்திலே அநேக இடங்களில் வாசிக்கலாம். அநேகர் உபவாசித்திருந்தார்கள். தொடர்ந்து 21 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள், 14 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள், 7 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள், 3 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள், ஒரு நாள் உபவாசம் என்று சொல்லி இப்படியாக உபவாசத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். இங்கு ஏசாயா 58 அவர் சொல்லுகிற வெள்ளே 3 காரியங்களை சொல்லுகின்றார். முதலாவது சொல்லு, இரண்டாவது விலகு, மூன்றாவது கொடு. சொல்லுவோமா என்னோடு இணைந்து? சொல்லு, விலகு, கொடு. இன்றைக்கு அநேகர் நன்மையான காரியங்களை சொல்லுவதில்லை. இரண்டாவது, அநேகர் தீமையான நட்புகளில் இருந்து விலகுவதில்லை. மூன்றாவது, அநேகர் கர்த்தருக்கு கொடுப்பதில்லை. உபவாசத்தினுடைய ஒரு மேன்மை இவைகள்லாம் காணப்படுகிறது. முதலாவது, அங்கு சொல்லுகின்ற வழியில நீ என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உன் வெளிச்சம் எழும்ப வேண்டுமானால், அங்கு உன் வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல எழும்ப வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமோ? 58வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே அங்கு அழகாக வாசிக்கிறோம். சத்தமிட்டு கூப்பிட்டு அடக்கி கொள்ளாதே, இக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. சொல்லணுமா? எதை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்? முதலாவது சொல்லுகின்ற வழியிலே சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லு. சபையை உனக்குள்ளாக, உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக, உன்னுடைய உறவுகளுக்குள்ளாக, உன்னுடைய நட்புகளுக்குள்ளாக நீ சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இப்போ நான் என்ன எப்படி கூப்பிடுறேன்? இமானுவேல் என்று நான் என்னை கூப்பிட வேண்டும். எனக்குள்ளாக அந்த உகந்த உபவாசத்தை நான் உருவாக்க வேண்டுமானால் என்னுடைய ஜெப வாழ்க்கையானது சத்தமிட்டு கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற ஒரு ஜெப வாழ்க்கை மிக அவசியமாக இருக்கிறது. என்ன காரியங்களை அங்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்? மீறுதலையும் பாவத்தையும் சொல்லு என்று சொல்லுகிறார்.
ஒரு ஆண்டு முழுதுமாக நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும். கடந்த ஆண்டிலே என்னென்ன காரியங்கள் நான் மீறுதலாக செய்தேன், என்னென்ன காரியங்கள் பாவத்திற்கு என்னை உட்படுத்தி கொண்டேன் என்கிற காரியங்களை ஆத்துமாவிடத்தில் நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவ்வாறு ஆத்துமாவிடத்தில் நாம் பேசுகின்ற வழியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ளலாம். என்னென்ன காரியங்களை நாம் மீறினோம், என்னென்ன பாவங்களுக்கு உட்பட்டோம் என்று சொல்லி அவைகளிடத்திலே நாம் என்ன சொல்ல வேண்டுமா? இனி இப்படிப்பட்ட மீறுதலை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காத்துக்கொள்வார். இனி இப்படிப்பட்ட பாவங்களில் கடந்து செல்லாதபடிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று ஆத்துமாவுக்கு சொல்லணும். ஆத்துமாவே, நீ தேவனோடு கூட இணைகின்ற வழியில உன்னுடைய வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்கும். நம்முடைய வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்ல வேண்டும். ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும். நம்முடைய கண்ணீரை அவருடைய பாதத்தில் ஊற்றி விட வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படவில்லை, அவருடைய நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று மிக அழகாக வாசிக்கிறோம் வேதத்தில். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்ப்போமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். இந்த உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரை நோக்கி பார்ப்பது எதற்காக? அவரை துதிக்கும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாக. ஆண்டவரே என்று சொல்லி அந்த குருடன் எப்படி சத்தமிட்டு கூப்பிட்டானோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஜனங்கள் அதற்றினார்கள். நம்மையும் கூட அநேகர் இப்படித்தான் அதற்றுவார்கள். இவனா, இவனை பற்றி தெரியாதா, இவன் அப்படி இப்படி என்று சொல்லி நம்மை கேவலமாக, நம்மை பல குறைகளை சொல்லிக்கொண்டு நமக்கு முன்னால் ஒரு கும்பிடு போடுவாங்க, பின்னால் கேவலமாக பேசுவாங்க. ஆனால் அவர்கள் மத்தியிலே இந்த மாதத்திலும் கூட அவர் என்ன செய்ய போகிறாராம்? நாம் அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகின்ற வேளையிலே நம்முடைய வெளிச்சம் எழும்பும். ஹல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருக்கு உகந்த உபவாசத்தை நாம் இந்த நாட்களிலே நாம் கடைபிடிக்கின்ற வேளையில உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வெளிச்சத்தை அநேகர் மறைக்கலாம், கையை வச்சு மறைக்கலாம், பிரச்சனைகளை வச்சு மறைக்கலாம், கேவலமாக பேசி மறைக்கலாம். நீ எழும்ப முடியாதபடிக்கு உன்னை பின்னாலேயும் முன்னாலேயும் உன்னை அடித்து கொண்டிருக்கலாம். இவன் எப்படி தான் எல்லாமே செஞ்சிடறான் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, உன்னோடு கூட என் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவர் என்ன சொல்றாரு? அங்க சொல்லுகின்றபடி மிக அழகாக சொல்லுகிறாரு. சுகப்படுத்த வேண்டும், சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? என்னை யாரும் கொண்டு போய் விடுவதற்கு இல்லையே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு
நட என்று சொல்லுகிறார், எழும்பு என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்மை பலர் குறை கூறி கேவலமாய் பேசுகின்ற வழியிலே அவர்கள் மத்தியிலே நாம் என்ன செய்யணும்? தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். அதைத்தான் அங்கு அவர் விரும்புகிறார். எனவே நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். மனுஷர் 1000 பேசிக் கொண்டிருப்பார்கள். தொடர்ந்து அங்கு சொல்கின்ற வேளை 3வது என்ன சொல்லுன்னு சொல்றாரு? யாக்கோபுக்கு சொல்லு. யார் சொல்லணுமா? யாக்கோபு. யாக்கோபு யாரு? அவன் எத்தன் ஏமாற்றுக்காரன், தகப்பனை ஏமாற்றினவன், உடன் பிறந்த சகோதரனை ஏமாற்றினவன். இன்றைக்கு நம்முடைய நிலைமை கூட அப்படித்தான் இருக்கிறது அல்லவா? நாம் அனைவரையும் ஏமாற்றி கொண்டு வருகிறோம். நம்மை நாமே சில நேரத்தில் கடவுளை கூட நம்ம ஏமாத்துறோம் இல்லைங்களா? ஆனாலும் கூட இந்த ஏமாற்றுக்காரனாகிய யாக்கோபை என் தேவன் இஸ்ரவேலாக மாற்றி அவர் பெரிய ஒரு ஜாதிகளுக்கு தகப்பனாக அங்கு தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்ட வண்ணமாக இன்றைக்கு உன்னையும் கூட இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. தேவனுக்கு உகந்த உபவாசத்தை இந்த மாதத்திலே நாம் ஆரம்பிக்க போகிறோம். எனவே இந்த 40 நாட்கள் உபவாசத்திலே உன் வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. ஆமென். தொடர்ந்து நாம் சிந்திக்கின்ற வேளையிலே அங்கு என்ன வாசிக்கிறோம்? அதே ஏசாயா புத்தகத்திலே 8வது வசனத்திலே உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து. 2வது காரியம் என்னங்க? உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறதாம். அல்லேலூயா. முதலாவது சொல்லுகின்ற வேளையிலே அங்கு வெளிச்சம் பிரகாசிக்கும். நீ எழும்ப போகிறாய், எழும்புவாய் என்று தியானித்தோம். 2வதாக உன் சுக வாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் நீ உபவாசம் எடுக்க வேண்டும். திஸ் இஸ் சார்ஜிங் டேஸ். இந்த 40 நாள் நீ வேதத்தை 10 அதிகாரம் 15 அதிகாரம் முழங்கால நீ ஜெபிக்கணும், நல்ல வாயிலை திறந்து பாடணும் என்று ஏதோ ஒரு காரியத்தில் உன்னை நீ தாழ்த்துகின்ற வேளையில் அப்பொழுது நீ எழும்பி பிரகாசிக்க முடியும். உன் வெளிச்சம் அது உதிக்க ஆரம்பித்து விடும் தேவனுடைய பிள்ளைகளே. இங்கே 2வது உன் சுக வாழ்வு துளிர்க்க வேண்டுமானால், இன்றைக்கு அநேகர் காய்ந்து போய் இருக்கிறோம். ஜீவ தண்ணீர் இல்லை, வசனம் இல்லை, சத்தியம் இல்லை. உன்னை அங்கு ஒரு செடியை அது நல்ல விதத்தில் வளர்க்க வேண்டுமானால் அங்கு தோட்டக்காரன் எஜமான் சொல்லுகிறான், இதுல கனி ஒன்றும் இல்லையே, இதை அழித்து விடு என்று சொல்லி. ஆனால் தோட்டக்காரன் சொல்லுகிறான், இன்னும் ஒரு ஆண்டு இருக்கட்டும், இதை நான் என்ன செய்வேன்? குத்தி எரு போடுவேன். சும்மா தண்ணி ஊற்றுறது இல்லைங்க, குத்தணும். சுற்றி சுற்றி இந்த வேறு பகுதியில் வேறும் உடையக்கூடாது. உள்ள இருக்க மண், மேலே இருக்க மண், கீழே போகணும், கீழே இருக்க மண் மேலே போகணும் என்று பக்குவமாக குத்தி 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 அந்த மரம், அந்த செடி நல்ல விதத்தில் வளரும்படியாக அதற்கு குத்தி எரு போடுகிறான். நாம் ஃபெர்டிலைசர்ஸ். கர்த்தருடைய வார்த்தை, செய்தி, நீ எந்த அளவுக்கு செய்தி கேட்கிறாயோ, எந்த அளவுக்கு அந்த செய்தி உன்னை ஆத்துமாவை, ஆவியை, சரீரத்தை குத்துகிறதோ அது உன்னை உருவாக்குகிறது என்பதை மறந்து போகாதே. இன்றைக்கு அநேகர் பிரசங்கத்தில் குறை கண்டுபிடிக்க விரும்புகிறாங்க. பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு, பாஸ்டர் அப்படி பேசிட்டாரு, பாஸ்டர் செய்ய முடியும், டங் ஸ்லிப் ஆகி போச்சியான்னு சொல்லிடுவார் அவர். வேற என்ன செய்யணும் சொல்ல முடியும்? இன்றைக்கு உணர்வில்லாத ஜனங்களாக நீ இருப்பாய் என்றால், குடிகாரனை பார்த்து யூ ஆர் வெரி குட் மேன் என்று ஒருவன் சொல்வார் என்றால், குருடனுக்கு குருடன் வழிகாட்டுகிறான் என்று அர்த்தம். எனவே தேவனுடைய பிள்ளைகளை, பிரசங்கம் உனக்கு குத்துதுன்னா உங்கள்கிட்ட மிஸ்டேக் இருக்குது. உன்னை மாற்றிக்கொள், அப்பொழுதுதான் உன் சுக வாழ்வு துளிர்க்கும். ஏனென்றால் இப்போ காய்ந்து கொண்டிருக்கிறாய். த காம்ப்ரமைஸ் மெசேஜ் உனக்கு சமாதானம் என்று சொல்லி, என்று உன்னை சமாதானத்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய அக்கிரமங்களை, உன்னுடைய மீறுதல்களை உனக்கு உணர்த்தாதபடிக்கு, உன்னை உருவாக்காதபடிக்கு இன்றைக்கு தடவி கொண்டு இருப்பதல்ல பிரசங்கம். உன் செடி நல்ல விதத்தில் உன்னுடைய சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் அங்கு 3 காரியங்களை இங்கே ஏசாயா 58ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகின்ற வேளையிலே, இதோ வழக்குக்கும் வாதுக்கும்
துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். எதற்கு உபவாசிக்கிறோம் பாருங்க, ரொம்ப அழகா சொல்றார். வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்திற்கும் குத்துகிறதற்கும் 4 காரியங்களை சொல்றார். மறுபடியும் சொல்லுமா, சேர்ந்து சொல்லுமா. வழக்குக்கு விலகு, தேவையில்லாம மற்றவங்களை போட்டுக்கின்னு அவங்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறாய் என்றால் உன் சுகவாழ்வு துளிர்க்காது, சீக்கிரமா தீஞ்சு போகும், காஞ்சி போகும். வாதுக்கு விலகு, ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசிக்கின்னு வாயில போட்டுக்கின்னு இவங்க தான் கெட்டு போகிறதுனா மற்றவங்களையும் கூப்பிட சேர்த்து வச்சு பேசுறது, இதற்கெல்லாம் நீ விலகணும். 3வது துஷ்டத்தனத்திற்கு, துஷ்டரோடு இணைகின்றவர்களே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே நீ உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை, அது நாங்கள் தன் காலத்தில் குழந்தை பிறக்க வேண்டிய குழந்தை பிறக்கும், அது ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்புவோம், படிக்கிற நேரத்தில் படிக்கும், வேலை கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கும், எப்பொழுது திருமணமாகணும் திருமணமாகும், அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை எப்பொழுது பிறக்க வேண்டுமோ பிறக்கும். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆவிக்குரிய ஜீவித்தில் அந்த பிள்ளையை வளர்க்கின்ற வேளையிலே தானே தன் தன் காலத்தில் தன் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கும். உன் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் வழக்குக்கு விலகு, வாதுக்கு விலகு, துஷ்டத்தனத்திற்கு விலகு, குத்துறதுக்கு விலகு. ஆளை செட் பண்ணுவான், அவனை அச்சு தூக்கலாண்டான். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று வேதம் சொல்கிறது. எனவே உன் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு நீ விலகு. யாரு வழக்கு போறானோ அவன்கிட்ட விலகி நில்லு. யாரு வாது குறை சொல்லிக்கிட்டு இருக்கானோ அவன்கிட்ட விலகு. துஷ்டமான காரியங்களை அவர்கள் செய்கிறார்களோ அவன்கிட்ட விலகு. அடிச்சிடலாம், பிடிச்சிடலாம், பிரிச்சிடலாம் என்று குத்துறதுக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கிட்ட விலகு. இல்லை என்றால் இந்த 4ம் நாம் அவர்களோடு இணைகின்ற வேளை நமக்கு ஏற்பட்டு விடும். மறந்து போகாதே. எனவே உன் சுகவாழ்வு துளிர்க்கும்படி நீ காய்ந்திருக்கிறாய். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை இந்த வருடத்தில் துளிர்க்க வேண்டுமே தவிர கடந்த 2 மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கை காய்ந்து கொண்டிருக்கிறது. ஜனவரி பிப்ரவரி 2 மாதம் காய்ந்து போயிட்டு இருக்குது. ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கவே இல்லையே. தேவனுடைய பிள்ளையே, அதற்கு காரணம் என்ன? உன்னுடைய வழக்கு, உன்னுடைய வாது, உன்னுடைய துஷ்டத்தனம், நீ குத்துகிறதற்கு இவைகளிலிருந்து விலகி இரு. இவ்வாறு விலகி இருக்கின்ற வழியிலே உன் சுகவாழ்வு துளிர்க்க ஆரம்பித்து விடும். 3வதாக அங்கு சொல்லுகின்ற வழியிலே ஏசாயா 58:8 என்ன சொல்லுகின்றார்? உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்க. எங்கய்யா என் நீதி? என் நீதி எங்கது முன்னால காக்கும்? நான் நீதிமான் அல்ல, நான் பாவியாக இருக்கிறேன், நான் துன்மார்க்கனாய் இருக்கிறேன், நான் கெட்ட மனுஷனாய் இருக்கிறேன். ஆனால் என் ஆண்டவர் யாருக்காக வந்தார்? கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாக வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை பார்க்கின்ற வழியை யாராக பார்க்கிறார்? நீதிமானாக பார்க்கிறார். யாராக பார்க்கிறார்? நீதிமானாக பார்க்கிறார். மனுஷன் சொல்லுவாங்க, அவன் பொறுக்கிடா, அவன் இப்படிடா, அவன் அப்படிடா, அவனை பற்றி தெரியாதா, அவனை பற்றி தெரியாதா என்று எந்தெந்த விதத்தில் கேவலமாக மனம் நொந்து நீ சோர்ந்து போய் விடுவாய். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அப்படி ஏற்பட்டிருக்கிறது. அப்போல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், ஆண்டவரே இந்த ஊழியமே வேண்டாம் சுவாமி, இந்த ஊழியமே வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்ல சோர்ந்து இருக்கின்ற வேளையில் அப்போ தான் கதவை தட்டுவாங்க. என்னான்னு பார்த்தா பிசாசு பிடிச்சிட்டு அடிக்கணும் வரும். சொல்லுவேன், போய் மேலே போய் சர்ச்சில் போயிட்டு முழங்கால் போடுமா, போடுப்பா, நான் வரேன்னு சொல்லிட்டு கீழே முழங்கால் போடும். என்ன ஆண்டவரே ஊழியம் வேண்டான்ற, அப்போ தான் ஊழியத்தை நீ தருகின்றேன். இதெல்லாம் சரியில்லை ஆண்டவரை நீ செய்யறது, என்னால் முடியாது. நீ எங்கே முடியாதுன்னு சொல்கிறாயோ அங்கே தான் கர்த்தருடைய உருவாக்க ஆரம்பிக்கின்றார். அங்கு நாட் இன் யுவர் ஃபிசிக்கல், நாட் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அப்போ அந்த ஆவியான பலத்தையும்
பராக்கிரமத்தையும் எடுத்து போடுகிறார். என்னால் முடியாத ஆண்டவர், ஐ எம் சோ டயர்ட் என்று நீ சொல்லுகிறாய் பாரு. அப்பதார் என்ன செய்கிறாரு? புதிய பலனையும் புதிய சக்தியும் புதிய கிருபையும் புதிய விதமான வழிகளையும் வனாந்திரத்தில் ஏற்படுத்துகிற தேவன் உன்னிடத்திலே அவர் புதிய புதிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்க வேண்டுமானால், ஏசா 58:7 என்ன சொல்லுகிறது? அங்கு சொல்லுகின்ற வழியை 7வது வசனத்தை பாருங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துரத்துண்ட சிறுமையானவர்களை உன் வீட்டிலே சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவர்களுக்கு வஸ்திரம் கொடு, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்க வேண்டுமானால், முன்னாலே தான் அநீதியா, நம்ம தான் நீதிமான் இல்லையே, ஆனாலும் கர்த்தர் நம்மை நீதிமான்களாக பார்க்கின்றார். எனவே முதலாவது என்ன சொல்றாரு? ஒளிந்து கொள்ளுகின்றாயா? எதுக்கு? கொடுக்கறதுக்கு. நான் ஏன் கொடுக்கணும்? அவங்க எப்படி என் பணம் இல்லாமல் பார்த்துலாம்? நீ கொடுக்கிற அற்ப காசு. உபாகமத்தில் வாசித்து பாருங்க. உனக்கு பலன் கொடுத்து உன்னை சம்பாதிக்கும்படியான பலத்தையும் சுகத்தையும் தருகிற அவர் தான். நல்லது, ஏன் காசு, உன் காசு, நான் ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டேன், நான் சபை கொடுக்க மாட்டேன், ஊழியக்காரனை கூப்பிட மாட்டேன், ஊழியக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன். நோ, ஒரு கதவு அடைத்தால் 7 கதவு திறக்கும். ஆனால் அந்த ஒரு கதவு யார் கதவு அடைக்குது? உன்னுடைய கதவு அடைக்கப்படும். நீயே அதை மூடுற. கர்த்தர் நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆனால் அவன் உள்ளே இருந்து வெளியே திறனான். எப்பொழுது? அந்த சூழ்நிலை மாறின வேளையிலே. ஏன்னா அடைத்தவர் அவன்கிட்ட கீயை கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாமே நம்முடைய ஆசீர்வாதங்களை அடைத்துக் கொள்கிறோம். நம்முடைய பெருமையினாலே, நம்முடைய அகந்தையினாலே, நம்முடைய அக்கிரமத்தினாலே, நம்முடைய பாவ சிந்தனைகளினாலே. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களே ஒளிந்து கொள்கிறாயா? கர்த்தர் கொடுக்கிற விஷயத்திலே வேண்டாம். உன்னை நீ எங்கே ஒளிந்து கொண்டிருந்தாலும் சரி, யோனா எங்கே ஒளிந்து கொண்டிருந்தான் பார்த்தார். ஆமாம், நீ எந்த இடத்துல ஒளிந்து கொண்டிருந்தாலும் சரி, 139ஆம் சங்கீதத்தை போய் வாசித்து பாருங்க. நீ ஆகாயத்திலே, பூமியின் அடியிலே, பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் உமது கரம் என்னை பிடிக்கும், என்னை நடத்தும், என்னை காக்கும். எனவே முதலாவது நீ ஒளிந்து கொள்ளாதே. கொடுக்கிற விஷயத்தில் நீ கொடுக்கின்ற வேளையில், அவர்கள் வாங்குகின்ற வேளையில் அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். ஆனால் நீ கொடுக்காதபடிக்கு என்னுடைய பணம் நான் என்கிற பெருமையில் இருப்பாய் என்றால் உன்னுடைய ஆசீர்வாத கதவுகளை நீயே அடைத்துக் கொள்ளுகிறாய். கையில் இருக்குது பாரு, அவ்வளோதான். It won't grow, it won't increase, it will decrease. It will decrease because of your action, your wrong action, your wrong motive, your wrong attitude. Surrender your life to the Lord. கர்த்தருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பார். எனவே கொடுக்கிற விஷயத்திலே ஒளிந்து கொள்ளாதே. இரண்டாவது, யார் கொடுக்கணுமா? பசி உள்ளவனுக்கு கொடு. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் சபை இருக்கிறது, ஊழியங்கள் இருக்கிறது. எனவே அந்த இடத்துல நீ கொடுக்கணும். உன்னுடைய சபை கொடுக்க வேண்டும், உன்னுடைய ஊழியக்காரன் கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்கிற அந்த ஊழியத்தை நீ இணைந்து உன்னுடைய ஜெபத்தை கொடுக்கிறாய், உன்னுடைய பணத்தை கொடுக்கிறாய், உன்னுடைய நேரத்தை கொடுக்கிறாய், அவர்களை உற்சாகப்படுத்துகிறாய். இவ்வாறு நீ கொடுக்க கற்றுக்கொள். ஒரு ஊழியர் தன்னுடைய பிரச்சனையை, தன்னுடைய குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர் துக்கத்தோடு பகிர்ந்து கொண்டாராம் தன்னுடைய சபையினுடைய விசுவாசிகளுக்கு. எல்லாரும், ஒரு சிலர் பார்த்துருக்கலாம், ஒரு சிலர் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் பயப்படாதீங்கய்யா, நீங்கள் ஊழியம் செய்யுங்கய்யா, உங்கள் மகனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, சோர்ந்து போக வேண்டாயா, நாங்கள் இருக்கிறோம் ஐயா உங்களுக்காக. இதை நீ கொடுக்கிறாயா? அவனுக்கு அப்படித்தான் வேணும், அவன் குடும்பத்தில் அப்படித்தான் வேணும், ஆகட்டும், இன்னும் ஆகட்டும். இல்லை தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தலையாக்குகிறவர்.
அவர் வாலாக்குகிறவர் அல்ல. எனவே அவர்கள் ஊழிய பாதையிலே பலவிதமான பசிகளை, நிர்வாணங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். பல பாடுகளை சந்திக்கிறார்கள், பல உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள். பரதேசியாக வனாந்திரத்திலே தனிமையாக நிற்கிறார்கள் எத்தனையோ முறை. என்னுடைய ஊழியத்தில், எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தில் ஒரு முறை வனாந்திரத்தில் கார் அப்படியே நின்று போச்சு. அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் காரை வந்து டோ பண்ணி கொண்டு போகணும். வேற வழி கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. ஒன்றும் செய்யவில்லை. அதுலேயும் அந்த பக்கத்தில் அந்த நிலத்தில் இருந்தவங்க, ஐயா வாங்கய்யா கொஞ்சம் இளநீர் குடிங்கயா என்று அவர்கள் எங்களை அழைத்து சென்று இளநீர் கொடுத்தார்கள். நாங்கள் அமைதியாக இருந்தோம். மத்தியானம் 2 மணி, என்ன செய்வதென்று தெரியவில்லை. கர்த்தர் என்ன செய்கிறாரோ, ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையெண்ணாலே அபிஷேகப்படுகிறார். திடீர்னு ஒரு டிராக்டர் வந்துச்சு, பார்த்தாங்க. அவன் என்ன செஞ்சான், கயிறை கட்டி டோ பண்ணி எல்லாரும் உட்காருங்கன்ட்டான். அழகாக கொண்டு வந்துட்டு கரெக்டாக அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எனவே பசி உள்ளவனுக்கு கொடு. உன் வாகனத்தை ஊழியத்துக்கு பயன்படுத்து. லேட்டாக நீ சபைக்கு வந்தனா உனக்கு எல்லாமே லேட் ஆகும். வண்டி எதுக்கு கொடுத்துருக்காரு? 2 வீலர் எதுக்கு கொடுத்துருக்காரு? கார் எதுக்கு கொடுத்துருக்காரு? சைக்கிள் எதுக்கு கொடுத்துருக்காரு? 2 கால் எதுக்கு கொடுத்துருக்காரு? நல்லா நடந்து வரும்படியான பலத்தை எதிர்த்து கொடுத்துருக்கிறார். எனவே நீ பசியுள்ளவனுக்கு, உன் ஆத்மா பசியாக இருக்குது, கர்த்தருடைய செய்தி தேவை. எனவே அதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு, சபைக்கு ஏற்ற நேரத்தில் ஓடி வர கற்றுக்கொள். அது முதலாவது கொடு. இரண்டாவது, துரத்துண்டவர்களுக்கு கொடு. துரத்துண்டவர்கள் என்றால் துரத்தி விடப்பட்டவர்கள். இன்னைக்கு அவனே ஓடி போகிறான் நிறைய பேர். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்தவ என்ன செய்கிறான், 4 வசனம் தெரிஞ்சுன்னா அவன் பாஸ்டர் ஆயிடுறான். உடனே அவர் வீட்டில் ஒரு சபை ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி ஓடி போனவர்கள் அநேகர் உண்டு. துரத்துண்டவர்கள் வேறு, ஓடி போனவர்கள் வேறு. துரத்துண்டவர்கள் என்று சொல்லுகின்ற வேளையில் அவர்கள் துரத்தப்பட்டிருக்கிறார்கள். குடும்பத்திலே இருந்து, அவருடைய ஆவிக்குரிய ஜீவித்திலே இருந்து அவர்கள் துரத்தப்பட்டிருக்கிறார்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நீ சந்தித்து அவர்களுக்கு சத்தியத்தை கொடு. அவருடைய பாவத்தை உணர்த்து, அவருடைய அக்கிரமத்தை உணர்த்து, அவருடைய துஷ்டத்தனத்தை உணர்த்து. நீங்கள் செஞ்சது தப்பு, வாங்க என்று அவரை நீ உற்சாகப்படுத்தி சபைக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் நாம் கொடுக்க வேண்டிய காரியங்கள். அதை விட்டுட்டு இல்லை அதெல்லாம் சரியில்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை என்று வீண் வார்த்தைகளை கொடுப்பா என்றால் அடுத்த லிஸ்டில் நீ அங்கே தான் இருக்கிற. மறந்து போகாத, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க தேவனுடைய பிள்ளையே. அவர் கிருபையின் தேவன் தான், ஆனால் அதே நேரத்தில் அவர் எரிச்சல் உள்ளவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக கிருபை 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 என்று சொல்லி அவர் அந்த கிருபைக்கும் ஒரு சமயத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். எனவே இந்த கிருபையை நாம் அசட்டை செய்யாதபடிக்கு தொடர்ந்து என்ன சொல்ற, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடு. ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிக்கப்படாதவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள், அவர்களுக்கு சத்தியத்தை கொடு. அவர் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடு. அவர்களை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக, ஞானஸ்தானத்துக்குள்ளாக வழிநடத்து. நீங்க ஞானஸ்தானம் எடுக்க போறீங்களா? அதெல்லாம் நம்ம சபை ஒழுங்கு இல்லைங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை கீழ்ப்படியணுமா? இப்படிப்பட்ட துஷ்டத்தனத்திற்கும் வாதுக்கும் பேசுகிறவர்களோடு பேசிக்கொண்டு நீ இருக்கிறாயா? சற்று நீ சிந்தித்துப்பார் தேவனுடைய பிள்ளையே. அவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரங்களை போட ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீ அதற்கு தடையாயிருப்பாய் என்றால் உனக்குள்ளாக இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம் கிழிந்து விடும், அழுக்கடைந்து விடும். வேதத்தில் வாசிக்கின்ற வழியில் அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடு என்று வாசிக்கிறோம். யோசுவாவுடைய அழுக்கு வஸ்திரம் காரணம் என்ன? அந்த வாலிபன் தேவனுடைய சமூகத்தில் இருந்தான், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஆனால் வஸ்திரம் இருக்குங்க அழுக்கரே. நான் அங்கே மோசையோடு இருக்கேன்டா, நான் தேவ சமூகத்தில் இருக்கேன். சின்ன வயசுலேருந்து நான் தான். இன்றைக்கு அநேகர் இப்படி தான் பேசி கொண்டிருக்கிறோம், நான் என்று சொல்லி. ஆனால் உன்னை பார்க்கின்ற உடையில் கர்த்தர் மிக துக்கத்தோடு பார்க்கிறார் தேவனுடைய பிள்ளையை. எனவே இந்த அழுக்கு வஸ்திரத்தை அவர் தம்முடைய தூதனை அனுப்பி யாருக்கு? யோசுவாவுக்கு.
நீ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற உன்னுடைய என்னுடைய அழுக்கு வஸ்திரங்களை பார்க்கிறவர் அவர் களைந்து போடும்படியாக அவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அதை போல இன்றைக்கு இந்த மாதத்திலே உன்னை கர்த்தர் தூதனாக அவர் பார்க்க விரும்புகிறார். நீ மற்றவருடைய அழுக்கு வஸ்திரங்களை, கிழிந்த வஸ்திரங்களை, ரட்சிக்கப்படாத வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரங்களை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக நீ அவர்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசுகின்ற வழியில் அவருடைய சுகவாழ்வு துளிர்க்கும்படியாக, அவர்கள் வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்கும்படியாக, கர்த்தருடைய மகிமை அவர்களை பின்னாலே காக்கும்படியாக, முன்னாலே உன்னுடைய நீதி என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை நீதிமானாக பார்க்கிறார். நான் பாவி, நான் துன்மார்க்கன், என்னை எல்லாரும் கேவலமாய் பேசுகிறார்கள் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை நீதிமானாக பார்க்கிறார். அப்படியே உன்னுடைய கரங்களை உன் தலையின் மீது வைத்துக்கொள். கர்த்தர் உன்னை யாராக பார்க்கிறார்? நீதிமானாக பார்க்கிறார். நீதிமானுடைய வெளிச்சம் எழும்போம், விடியற் காலத்து வெளிச்சம் போல எழும்போம், உன் சுகவாழ்வு துளிர்க்கும், கர்த்தரின் மகிமை உன்னை பின்னாலே காக்கும். என்னோடு இணைந்து ஜெபத்தோடு பாடுவோமா? நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திரங்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை நீதிமானாக பார்க்கிறீர். என்னுடைய வெளிச்சம் விடியற் காலத்து வெளிச்சத்தை போல் பிரகாசிக்கும், எங்களுடைய சுகவாழ்வு துளிர்க்கவும், உம்முடைய மகிமை பின்னாலே காக்கவும் எங்களை தாழ்த்துகிறோம். உபவாசம் எடுத்து ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்மோடு நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.